எந்த நாளிலும் ஆண்டவர் இந்த புதிய வருடத்திற்குரிய வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு பகுதி தான். நான் இந்த வருஷத்தில் ரொம்ப ஜெபம் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஆண்டவரத்தில் ஒரு ஆண்டவரே என் பலவீனத்தின் மத்தியில் பொதுவாக வருஷ கடைசின்னு சொன்னால் எங்கேயாவது நான் மலையில் போய் உட்காந்துருவேன், எங்கேயாவது போய் உட்காந்து ஜெபத்தில் உட்காருவேன். இந்த வருஷம் அப்படி உட்கார முடியலை, என்னுடைய உடல் பலவீனத்தின் நிமித்தமாக அப்படி போக முடியலை. ஆனாலும் கர்த்தர் ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் பேசினார். இந்த வார்த்தையை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்தார். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். நாம் தியானிக்கும்படியாக அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26-27 வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இந்த 2 வசனத்திலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ஆண்டவர் சொல்லும்போது என் ஜனங்கள் சும்மா வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லலை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சொல்லுங்களேன், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமேன்னு சொல்லுவோமா? அதாவது இந்த புதிய வருடத்தை தொடருகிற, இந்த புதிய வருடத்தை தொடங்கும்படி அர்ப்பணித்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம், உங்கள் குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பலவிதமான பிரச்சனைகளையும் நெருக்கங்களையும் சந்தித்து வேதனையோடு இன்னைக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த காலையில் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, அவர் ஜனமாய் நீங்கள் இருக்கிறபடினால், அவருடைய பிள்ளையாய் நீங்கள் இந்த வருஷத்தை தொடங்குகிறபடினால் அவருடைய வார்த்தை சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் வேணாலும் வெட்கப்படலாம், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார். ஆமென். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு உங்களுக்காக எனக்காக வெட்கத்தை அனுபவித்தார். அவர் சிலுவையில் வெட்கப்படுத்தும்படி தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். அவரை அவமானப்படுத்தினார்கள். வேதம் சொல்கிறது, அவர் அவமானப்படுத்தப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், அவர் அற்பமாய் எண்ணப்பட்டார். அதெல்லாம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் அசட்டை பண்ணப்படக்கூடாது, நீங்களும் நானும் நல்லா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அதாவது இயேசு சுவாமியை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, 10ஓடு 1 11 நினைக்கிறாங்க. சில நேரத்தில் ஆண்டோடைய பிள்ளைகளே அப்படி நினைக்கிறாங்க. இயேசுவை தவிர இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு எப்போதும் இருக்க யாராலும் முடியாது. அல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவருங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. அதாவது நீங்கள் நினைக்கலாம், இந்த காரியம் என்ன ஆக போதோன்னு நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள். இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, நீங்கள் சம்பூர்ணமாக என்ன செய்வீங்களா? சாப்பிடுவீர்கள், திருப்தி அடைவீர்கள். ஆமென். ஆமாம், எனக்கு கூட அந்த வாக்குத்தத்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். ஏன்னா சாப்பிட முடியாமல் சோதனை, ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார், சம்பூர்ணமாக சாப்பிட வைப்பேன்ட்டு. இல்லையா சொல்லுவோமா? நீங்கள் சம்பூர்ணமாய் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாப்பாட்டை தான் ஆண்டவர் கொடுக்குறார். அல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர். ஆமேன்னு சொல்லுவோமா? அதாவது 3 நாள் பிரசங்கத்தை கேட்ட அந்த ஜனங்க பிரயாணப்பட்டு மறுபடியும் ஊருக்கு போகிறதுக்கு ரெடியாக வராங்க. பசியோடு இருந்த உடனே ஆண்டவர் சொல்லுவார், இவங்களெல்லாம் வழியில் சோர்ந்து போவார்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சீசர்கள்ட்ட கேட்குறாரு, இவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுங்க அப்படின்றார். அல்லேலூயா. சீசர்களுக்கு குழப்பமா, அது இத்தனை பேருக்கு சாப்பாட்டை எப்படியா போட்டு நம்ம தாங்காத ஐயா அப்படின்றாங்க. தாங்காதா? ஏப்பா, நான் இருக்கிற சமயம் எல்லாருக்கும் நான் திருப்தியாக நான் கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன்றார். ஆமென். உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னார். ஆண்டவர் உடனே அங்கே இருந்தவங்க கொடுத்த அந்த 5 அப்பம் 2 மீன் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? அதை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணார். எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 புருஷர்கள், அதுக்கு மேலே ஸ்திரீகள் பிள்ளைகள் இருக்கிறாங்க. மீதியான கூட 12 கூட, அதுக்கு மேலே தூக்க ஆள் கிடையாது பற்றிலா. அதனால் 12 பேர்ட்டி 12 கூட தூக்குறதுக்கு ஆண்டவர் வச்சிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், இந்த வருஷத்தில் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு உங்களை திருப்தி அடைய பண்ணுவார். ஆமென். அதிசயமாக நடத்துவார். அவர் ஜனங்கள் என்ன செய்ய போகிறதில்ல? வெட்கப்பட்டு
போக விட்டவே மாட்டார். ஆமென் சொல்லுவோமா? இந்த அதிசயம்னா என்னது? அற்புதமான வார்த்தை. எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா உருவாகிறது, அதான் அதிசயம். ஆமென். ஆமா, கடல் பழக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை, அதை பழக்கிறார். அல்லேலூயா. மாறாவின் தண்ணீரை மதுரமாக்க முடியுமா? மதுரமாக்குறார். மலையிலிருந்து தண்ணி வருமா? கற்பாறையிலிருந்து தண்ணி வருமா? ஒருத்தர் வாயை திறக்க முடியாதுங்களா? கொஞ்சம் வராது. நைட் நேரம், அதனால வாயை திறந்து பேசுங்க. வராது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வராதுன்னு இருக்கிற அந்த கற்பாறையிலிருந்து ஆண்டவர் தண்ணியை கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் சொல்ல விரும்புகிற இந்த புதிய ஆண்டை தொடருகிற நமக்கு இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறதாய் வருகிற நன்மைகளை கர்த்தர் தருவார். ஆமென். நம்ம ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு. அவர் நாமம் அதிசயம். அவருடைய நாமம் என்னதுங்க? அதிசயம். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென் சொல்லுவோமா? நிச்சயமா இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென். ஒவ்வொருத்தரும் சொல்லணும். கடைசி இந்த வருஷ ஆராதனையில் நீங்கள் சொன்னது போல ஒருத்தர் கூட ஏதோ நடக்கணும்னு பார்க்குறேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் சொல்லணும், கர்த்தர் எங்களை நடத்தினபடினால் அவரை துதிக்கிறேன். ஆமென். எல்லாரும் துதிப்பீர்கள். ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் ஏற்கப்படும். இப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் உன் கூட இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் ஒன்று நல்லா விளங்கிக்காங்க. இந்த உலகத்தில் யாரையும் எப்பவும் கூட இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. யாராவது நம்ம கூட ரொம்ப இருப்பாங்கன்னு நினச்சோன்னா அதுதான் நமக்கு பெரிய வேதனையாக மாறிடும். நம்ம நினைக்கணும், யார் என் கூட இல்லாட்டால் பரவாயில்ல, ஏசப்பா என் கூட எப்போது இருக்கிறார், அவர் எனக்கு போதும். ஆமேன்னு சொல்லுவோமா? எந்த சூழ்நிலை மாறினாலும் இயேசு மாற மாட்டேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. அதனால அவர் மாறாதவர். அந்த மாறாத தேவன் சொல்ற, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறவர் என்று எல்லாரும் அறியும்படி செய்வேன்றார். எல்லாரும் அறியும்படி செய்வேன். இதெல்லாம் தேவன் நமக்காக செய்கிற காரியங்கள். இதெல்லாம் யாரு நமக்காக செய்கிற காரியங்கள்? நல்லா கவனிக்கணும். நாம இப்ப நம்ம கேட்டது எல்லாமே தேவன் நமக்காக செய்கிற காரியங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காரியங்களை பெறுறதுக்கு ரெண்டே காரியங்களை நான் மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஆலயத்திலே கூடிவர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பசி உள்ளவனுக்கு தான் என்ன கொடுக்க முடியும்? சாப்பாடு கொடுக்க முடியும். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாதான் சில நேரத்தில் நம்ம காரியங்களில் தேவன் தருகிற மாற்றங்களை பார்க்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் இயேசு சொன்னார், சில பிசாசுகள் நம்ம வாழ்க்கையிலேருந்து விலகி போகிறதுக்கு அது என்ன செய்யணுமா? உபவாசம் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? இந்த ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேற ஒன்றுனாலும் போகாதுன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சபை பிள்ளைகள் ஒன்று நல்லா விளங்கிக்கிறணும். பரிசுத்த உபவாச நாள்களை நியமிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன நாட்கள்? எல்லாரும் சுவாயத்தரம் சொல்லுங்களா, என்ன நாட்கள்? நம்ம பல நாட்களை நியமிச்சுக்கிறோம். என்ன நாட்களை நியமிச்சுக்கோம் சொல்லுங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்காம பிரசங்கத்தை பண்ணிட்டு போறீங்க.
பல நாட்களை நம்ம நியமித்து செய்வோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லிடுறது என்னென்னா, பரிசுத்த உபவாச நாட்களை நியமிக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் பரிசுத்தமாக அந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உங்களால் என்னால் முடியாது. அதுக்கு ஆண்டவர் உதவி செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அம்மாட்ட பாஸ்டர் கேட்டார், அம்மா என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? வயிறு வலி ஐயா. ஏம்மா? அப்பப்போ நான் உபவாசம் பண்ணுவேன், அதனால தான் ஐயா. அப்படியாம்மா, உபவாசம் பண்ணி தானே? எதுக்குமா உபவாசம் பண்ணுவீங்க? ஐயா எதுக்குயா நான் உபவாசம் பண்ண போகிறேன்? எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உபவாசம் பண்ணுவேன், என் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் பிரச்சனைக்காக உபவாசம் பண்ணுவேன் அப்படின்னா. இப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், ஏம்மா நீ பிரச்சனைக்காக உபவாசம் பண்ண தப்பு கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்காக உபவாசம் பண்ணணும். அதே நேரத்தில் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை, அன்பை விரும்பி நம்ம உபவாசம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுவோமா? இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணார்ல. எதுக்கு உபவாசம் பண்ணார்? ஆவியில் பலப்படுறதுக்கு. எதில் பலப்படுறதுக்கு? எல்லாருக்குள்ளேயும் ஆவி இருக்குது. ஆவி இல்லைன்னா இங்கே ஒருத்தருமே நினைச்ச முடியாது. அடக்கம் தான் பண்ணணும். இந்த ஆவி இருக்கிறதுனால தான் நம்மளை எல்லாரையும் வச்சுருக்கிறாங்க. அல்லேலூயா. அதே நேரத்தில் சரீரம் இல்லாமல் ஆவி வந்து நினைச்ச முடியாது, நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் சரீரமும் தேவை, ஆவி தேவை. அதாவது நீங்கள் பேலன்ஸ்டாக வாழணும். ஆமேன்னு சொல்லுவோமா? சத்தமுறை அல்லேலூயா சொல்லுவோமா? உபவாசம் பண்ண வேண்டும். நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்? எல்லா சத்தமாக சொல்லுங்களேன். என்ன பண்ணணும்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உலக பிரகாரமாக இருக்கிற மக்கள் விரதம் இருப்பாங்க. என்ன இருப்பாங்க? ஒரு பொழுது விரதம், 2 பொழுது விரதம், இல்லை அப்படி விரதம்லாம் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்யறது இல்லை, எல்லாத்தையும் மறந்துட வேண்டியது. ஏன்னா ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. விரதத்தை பற்றி ஆமாம், டெய்லி ஃபீஸ்டிங் தான், ஃபாஸ்டிங்கே இல்லை. ஆனால் நம்ம உண்மையாக நமக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கணும். மாதத்தில் ஒரு 2 நாள் உபவாசம் இருங்களேன். மாதத்தில் சும்மா சொல்கிறேன் சாதாரணமாக, அதுக்கு மேலே நீங்கள் இருங்க. ஒரு 2 நாள், மாதத்தில் 2 நாள் இருந்தால் வருஷத்துக்கு எத்தனை நாள் ஆகுது? 24 இல்லை, 24 நாள் உபவாசம் இருக்கிறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தானியேல் 21 நாள் உபவாசம் இருந்தார் பார்த்தீங்களா? நீங்கள் 24 நாள் தானியேலையே மிஞ்சிருந்தீங்க. அல்லேலூயா. ஆமாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அப்படி உபவாசத்தை எடுக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அதாவது ஆண்டவரை கனம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அதனால் இந்த வருஷத்தில் இந்த முதல் நாளில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் மாறாமல் இருக்குன்னா உபவாசம் பண்ணுறதுக்கு தீர்மானம் எடுங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்கள். மாதத்தில் 2 நாள் அப்படி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அதில் காரியங்களை ஆண்டவர் மாற்றத்தை தர்றதை பார்ப்பீங்க. ஆமேன். உங்களை ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லலை. ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அந்த சாப்பிடாமல் இருக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணணும். சாப்பிடாமல் இருக்கிற நேரத்தில் சுற்றிட்டு அலையக்கூடாது. அல்லேலூயா. சில ஆட்களை பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிட்டு அலைவாங்க. சுற்றிட்டு அடைஞ்சிட்டு எதாவது கொடுத்தாச்சுன்னா சாப்பிட மாட்டேன், ஏன் உபவாசத்தில் இருக்கிறேன். உபவாசத்தில் இருந்துட்டு எங்கே வண்டி சுற்றுது? அல்லேலூயா. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலை போய் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க போய் உபவாசன்றது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது வந்து பட்டினி, அது உபவாசம் கிடையாது. அது என்னது? பட்டினி போடக்கூடாது நம்ம உடம்பை. நம்ம உபவாசம் இருந்தால் கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஜெபம் பண்ணணும். ஆமென். அதனால் நீங்களும் நானும் இந்த புதிய ஆண்டில் முதல் தீர்மானத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உபவாசம் பண்ணி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் சத்துரு வெட்கப்படணும்னு சொல்லி எதெல்லாம் அவன் கொண்டு வரானோ அதை எல்லாத்தையும் நீங்கள் முறியடித்து சாத்தான் வெட்கப்பட்டு போவான். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுவார். ஆமென். அதற்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதோட கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த உபவாச நாட்களை நியமித்து நீங்களும் நானும் ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் அந்த கிருபையை தருவாராக. ஆமென். இரண்டாவது இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்த்து நாம் ஜெபிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனத்தை வாசிங்க.
அல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் என்னன்னா, நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம இருதயம் கர்த்தருக்கு நேராகவே இருக்கணும். எல்லாம் சொல்லுங்களேன், இருதயம் யாருக்கு நேராக இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்களேன். இந்த இருதயத்தை கர்த்தருக்கு மாத்திரம்தான் நீங்கள் என்ன செய்யணும்னா நேராக வச்சுருக்கணும். இந்த இருதயத்தில் கர்த்தரை விட்டு உங்களை வழி விலக செய்கிற எதற்குமே இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தரை விட்டு விலகி போகிற வாழ்க்கையின் காரியங்கள் எதற்கும் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. சொந்தக்காரங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதனால் நான் போய் அப்படி பண்ணிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. லேலூயா. ஒருத்தர் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களா? லேலூயா. அங்கே தான் சாட்சியாக நிற்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். லேலூயா. சொந்தத்தின் மத்தியில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் வைத்திருக்கிறதை அந்த இடத்துல வாழ்ந்து காட்டணும். ஆமேன். நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாதுன்னா, கர்த்தரை விட்டு விலகத்தக்கதான இருதயம் நமக்குள்ளே வராதபடி காத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் கூட வந்தவர் யாருன்னா லோத்து. ஆபிரகாமுடைய யார் வந்தா? லோத்து வந்தான். இந்த லோத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கும் ஆண்டவர் வழிநடத்துதலுக்கும் உள்ளே இருந்த ஆபிரகாமோடு என்ன செஞ்சிருக்கணும்? இணைஞ்சி போயிருக்கணும். எப்படி போயிருக்கணும்? எல்லாம் சொல்லுங்களேன், எப்படி இருக்கணும்? இணைஞ்சி போயிருக்கணும். ஆனால் துணிஞ்சிட்டான். ஆனால் என்ன செஞ்சிட்டான்? இணைய வேண்டியவன் துணிஞ்சு என்ன பண்ணிட்டான்னா, அவரை விட்டு பிரியத்தக்கதாய் வாக்குவாதம் பண்ணக்கூடிய இடத்துக்கு அவன் வேலையாட்கள் வந்துட்டாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, நாம் சகோதரர். அவர் என்ன சொல்றாரு? நாம் சகோதரர். நமக்குள்ள என்ன வேண்டாம்? வாக்குவாதங்கள் வேண்டாம். நமக்கு எல்லாம் என்ன வேண்டாம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வருஷத்தில் நல்ல கவனிங்க, நீங்கள் கர்த்தரை நம்பி வாழணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஏமாற்றம் வருதுன்னா ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க ஏமாந்து போவாங்க, நீங்கள் ஏமாற மாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து அழைத்தார். ஆபிரகாம் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்கிறார். ஆனால் இந்த லோத்து வந்து என்ன பண்ணுறாருன்னா, இப்படி வாக்குவாதம் பண்ணோன்னே அவர், நீ பிரிஞ்சு போகிறதா இருந்தால் பிரிஞ்சு போகலாம், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ கிழக்கு பக்கம் போனால் நான் மேற்கு பக்கம் போகிறேன் அப்படி சொல்லி அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அவனை அனுப்புகிறார். அனுப்பின உடனே இவன் பார்க்குறான், இவனுக்கு எந்த பக்கம் பிடியமாக இருக்குன்னு பார்க்குறான். எங்கே செழிப்பாக இருக்கோ அந்த இடத்த பிடிச்சிக்கிறான். கண்களுக்கு எது நல்ல பார்வைக்கு நல்லா இருக்கோ அதை பிடிச்சிக்கிறான். அதை பிடிச்சிட்டு அதுதான் எனக்கு வேணும்ன்ட்டு போயிடுறான். அவன் இருதயம் எப்படி இருக்குன்னா, உலகத்தில் எது செழுமையாக தெரியுதோ அதுக்கு நேராக போகிறான். நல்ல கவனிங்க, உலகத்தில் இன்றைக்கி கவர்ச்சிகரமாக இருக்கிறது நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. அதை போல தான் அந்த உலகத்தில் பாருங்கள், எல்லாமே மாறிடும். எதையும் நம்பக்கூடாது. ஆமேன் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன் சத்தமாக. எதையும் நினச்சக்கூடாது, நம்பக்கூடாது. இந்த இருதயம் எப்படி இருக்கக்கூடாதுன்னா, அலப்பாயக்கூடாது. எல்லாம் சொல்லுங்களேன். இந்த இருதயம் என்னச்சக்கூடாது? அலப்பாயக்கூடாது. இந்த இருதயம் வந்து என்னச்சக்கூடாதுன்னா, அது கிடைச்சா நல்லா இருக்குமா, இது கிடைச்சா நல்லா இருக்குமா, அப்படி அலைப்பாயக்கூடாது. கர்த்தர் எனக்கு தருகிறது அவற்றிலிருந்து நான் பெற்றுக்கொள்வேன். கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால் ஆண்டவற்றிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கணும், அதை ஆண்டவரும் விரும்புகிறாருங்க. அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு ஒரு ஓமையை சொன்னார். அந்த இளைய குமாரன் ஒரு ஓமை எல்லாருக்கும் ஞாபகம் வருதா? இளைய குமாரன் பைபிளில் மூத்த குமாரன் இளைய குமாரன் சொல்லி ஒரு ஓமையை சொல்கிறார். அதில் இளைய குமாரன் வந்து அவங்க அப்பாட்ட என்ன செய்யலாம்? எல்லாத்தையுமே என் சொத்தை என்ன செய்யுங்க, பிரித்து கொடுங்க. என்ன செய்யுங்க? சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டான். அப்பா என்ன செய்தார்? கொஞ்சம் அறிவுரெல்லாம் சொல்லி பார்த்துருப்பார், இவன் கேட்கல போல இருக்கு. அதனால் பிரித்து கொடுத்துட்டார். கையில் சொத்தெல்லாம் பிரித்து கையில் கொடுத்துட்டார். கையில் சொத்தை வாங்கினோடனே இவர் என்ன செஞ்சாச்சு? ஃப்ளைட் ஏறியாச்சு. அன்னைக்கு ஃப்ளைட்டு கிடையாதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். கப்பல் ஏறி இருப்பான், இல்லை எப்படியோ தூர பிரயாணமாக போயிட்டானா, தூர தேசத்துக்கு போயிட்டானா. தூர தேசம் சொன்னால் தேசம் விட்டு தேசம் போயிட்டான். போய் என்ன செஞ்சானா? கையில் இருக்கிற பணத்தை வச்சு நண்பர்களோட எல்லாம் ஜாலியாக இருந்து எல்லாத்தையும் செலவு பண்ணான். கடைசியில் எப்படி ஆயிட்டாரு? கையில் ஒன்றும் பணம் இல்லை,
கடைசியில் சாப்பாட்டுக்கு கஷ்டமாயிட்டு அந்த நேரத்தில் கொடிய பஞ்சம் இருக்கிறதுனால அவருக்கு வேலை கூட கிடைக்கல. கடைசியில் வேலை கிடைக்கல, சாப்பாட்டுக்காவது ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு எஜமான் இருக்கிறாரு, அவர் நிறைய பன்னி வச்சிருக்கிறாரு. பெரிய எஜமானுடைய பிள்ளை கடைசியில் பன்னிக்கு பின்னாடி போகக்கூடிய நிலமை. பன்னி மேய்க்கிற இடத்துக்கு போகிறான். பன்னி மேய்க்கிற இடத்துல அவன் அந்த பன்னி மேய்க்கிறதுக்கு அவனுக்கு அந்த பன்னி மேய்க்கிற அந்த தவிட்டை எடுத்து சாப்பிட்டு வயிற்ற ஃபுல் பண்ணிக்கலான்னு அந்த தவிட்டை எடுத்து வாயில் வச்சான மண்டையில் ஒரு அடி விழுதான். ஏன்டா எதை எடுத்து சாப்பிட்ற, பன்னிக்கு விடுறானா நீ எடுத்து சாப்பிட்ற அப்படின்னு அடி விழுது. அப்போ தான் அவனுக்கு மண்டையில் அந்த அடி விழுந்த பிறகு தான் அவனுக்கு அறிவு வருது, ஐயோ எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருக்குது சாப்பாடு, வேலைக்காரங்களே திருப்தியாக சாப்பிட்டு அவ்வளோ ஜெகஜோதியாக இருப்பாங்க, நான் எங்கள் அப்பாட்டிருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அவன் என்ன செய்கிறான்னா இருதயத்தில் மன நொந்து அவன் சொல்கிறான். அவன் ஒரு ஜெபத்தை பண்ணுறான் தேவனிடத்தில், ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். அவருடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனாலும் அவர் வீட்டில் ஒரு வேலைக்காரனாவது என்னை சேர்த்துக்க முடியும், அவர்கிட்ட போய் நான் வேண்டுதல் பண்ணுவேன்னு சொல்லி மனம் திரும்பி அவர் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே தூரத்தில் வந்தானா அந்த பையன். தூரத்தில் நடந்து வர்றதை பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு என் பையனு. உடனே அவங்க அப்பா தூரத்தில் அவங்க பையன் வரான். பன்னிக்கு பின்னாடி கிடந்த பையன் எப்படி இருந்திருப்பான், சேராக இருந்திருப்பான், அழுக்காக இருந்திருப்பான், எத்தனை நாள் ஆச்சிருக்குமோ குளிச்சு, இல்லை என்னென்ன கோலத்தில் வந்திருப்பானோ தெரியாது. ஆனால் அந்த அப்பா ஓடி போய் அந்த பையன் மனம் திரும்பி வந்திருக்கிறான்னு தெரிஞ்சு அவர் ஓடி போய் கட்டி அணைத்து கொண்டாராம். இல்லை இல்லையா, கட்டி அணைத்து கொண்டாராம், அழுதாராம். அவன் அழுதான், அப்பா அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்கள் அப்பான்னு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, ஆனால் உங்கள் பிள்ளையா இல்லாட்டாலும் உங்கள் வீட்டில் வேலைக்காரனாக சேர்த்துக்காங்க அப்படி சொல்லி அவன் மனசில் அவன் இருந்ததை கொட்டுறான். அந்த அப்பா அந்த வார்த்தையை கேட்டோடனே ரொம்ப அழுறாரு. அவர் அழுது அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவர் சொல்கிறாரு, இவனுக்கு குளிப்பாட்டுங்க, முதல்ல நல்ல வஸ்திரம், விலையேறப்பட்ட வஸ்திரத்தை உடுத்துங்க, கைக்கு மோதிரம் போடுங்க, காலுக்கு செருப்பு போடுங்க, விருந்து வைங்க அப்படி சொல்லி பெரிய கொண்டாட்டம் ஆயிடுச்சு அந்த வீட்டில். அல்லேலூயா. இன்றைக்கி இந்த காலையில் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் அவசியம். எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன அவசியம்? சத்தமாக சொல்லுங்களேன், என்ன அவசியம்? இந்த மனம் திரும்பாமலே போயிடக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கி சபையில் இருந்துக்கிட்டே நிறைய பேர் மனம் திரும்பாமலேயே நரகத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. எங்கே போயிட்டுருக்குறாங்க? சத்தமாக சொல்லுங்களேன். இயேசு பக்கத்தில் எத்தனை கள்ளர்கள் இருந்தாங்க? 2 கள்ளர்கள் இருந்தாங்க. அதில் அந்த வலது பக்கம் இருந்த கள்ளன் என்ன சொன்னான் ஆண்டவரை பார்த்து? வலது பக்கம் இருந்தவன் மன்னிப்பு கேட்டான், அவன் மனம் திரும்பினான். அவன் என்ன செய்தான்? வலது பக்கம் இருந்த கள்ளன் என்ன செய்தான்? மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினான். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இடது பக்கம் இருக்கிற கள்ளன் என்ன சொன்னான்? இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சில் உட்காந்து அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே நீர் தெய்வம்னா என்ன காப்பாற்றும், நீர் தெய்வம்னா என்ன காப்பாற்றும். அவர் அப்படியெல்லாம் தெய்வம்னு காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் அதனால் இந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் தர மாட்டார். அல்லேலூயா. நம்ம இருதயம் கர்த்தருக்கு நேராக திரும்பணும். ஆமென் சொல்லுவோமா? அதனால தான் வசனம் சொல்லுது, தன்னை தாழ்த்துகிறவன், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் இருதயங்களிலே பொல்லாத வழிகளை விட்டு என்னிடத்தில் திரும்பினால் நான் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவருடைய தேசத்திற்கு சேமத்தை தருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். 2 நாளாகமம் 7:14 சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம இருதயம் கர்த்தருக்கு நேராக திரும்பணும். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு இந்த காலையில் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது, உங்கள் இருதயத்தில் கர்த்தருக்கு நேராக திரும்பணும். ஆமென். 2 காரியம். கர்த்தர் நமக்கு தரப்போகிற ஆசீர்வாதம் திருப்தி அடைய பண்ண போகிறாரு, அதிசயமாக நடத்த போகிறாரு. அதற்கு நம்ம செய்ய வேண்டிய 2 காரியம். சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். பரிசுத்த உபவாச நாட்களை நியமித்து ஜெபம் பண்ண வேண்டும் முதல்ல. 2வது, இருதயம் கர்த்தருக்கு நேராக எப்போதும் திருப்பணும். ஆமென் சொல்லுவோமா? இந்த உலகத்தில் எத்தனை காரணங்கள் வந்தாலும் யார் மேலேயும் உங்களுக்கு கவனம் போகக்கூடாது, அவர் மேலே தான் போகணும். ஆமென் சொல்லுவோமா? யாரையும் பற்றி யோசிக்காதீங்க.
எந்த பிரச்சனை வந்தாலும் அவரை யோசிங்க. அந்த பிரச்சனையில் அவர் உங்களோட இருந்த அற்புதத்தை செய்வார். அதாவது அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சரிங்களா? உங்கள் முகங்கள் எல்லாம் பிரகாசிக்க பண்ண போகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாமா?